அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய காலகட்டத்துல நம்மள பெரும்பான்மையான மக்கள் ஹலால் ஹராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இதன் காரணமாகவே நாம் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்துல எந்தவித மதிப்பும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஆனால் இந்த மூன்று நபர்கள் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதலாவதாக, அநியாயம் செய்யப்பட்டவர் அநியாயம் செய்வதற்காக வேண்டி செய்த துஆ. அநியாயம் செய்யும் யாரையும் அல்லாஹ் இந்த துன்யாவிலே விட்டு வைப்பதில்லை. அவர்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனையை கொடுக்கின்றான், மறுமையிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றான். இரண்டாவது, ஒரு பிரயாணி அவர் தன் பயணத்திலிருந்து திரும்பும் வரைக்கும் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். மூன்றாவது, பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆக்கள். இன்றைய தமிழ் முஸ்லிம்களிடத்துல இருக்கக்கூடிய மிக ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிள்ளைகளை மூதேவி சனியன் என்ற வார்த்தைகளால் அவங்க நம்ம சபிக்கிறோம். நஅூது பில்லாஹ். நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆக்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை கொண்டு அவங்களை கண்டிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இது போன்ற காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற பிரயோஜனமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க.